ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கைதி ரிலீஸ் ஆகி வரான். அவனை பேட்டி எடுக்கும்போது அவங்ககிட்ட நீங்க எப்படி இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கெல்லாம் என்னோட வக்கீல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறத நம்ம காட்டுறாங்க. அதாவது இவன் என்ன பண்ணான்னா ஒரு டீச்சர் அவங்க வீட்டிலேயே போய் கற்பழிச்சு அவங்கள கொன்னுட்டு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட கேஸ்ல இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆக முடியாது. அப்படிப்பட்டவனை யாரா கேஸ் இவனுக்காக வாதாடி வெளியெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட கதாநாயகன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாரு. எதுக்காக இவர் இப்படி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தப்பு பண்ணுறவங்க எல்லாத்தையும் கோர்ட்டில் நம்ம என்னதான் அவங்கள தண்டிச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு வக்கீல் இவங்களை வெளியே எடுத்துருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ இப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு தானாகவே போய் ஆஜராகி அவங்கள வெளியே எடுத்து அவங்கள நம்ம ஹீரோவே அவர் கையால் கொண்டுருவார். இப்படி தான் முதல் கட்டத்தில் இவனை ரிலீஸ் பண்ணி இவனை ஒரு காட்டுக்குள்ளே வச்சு நம்ம ஹீரோ கொண்டுறாரு. கொன்னதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்குள்ளேயே போகிறாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னோட பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அவளை இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்க பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இருக்கிற பொண்ணுங்களோட சேர்ந்து அங்கே படிக்கிற ஒரு பொண்ணை டீஸ் பண்ணி அந்த பொண்ணை கொன்று துண்டு துண்டாக வெட்டி இவங்க குளத்துல போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையை சொன்ன உடனே நம்ம வைக்கிறோம், சரி ஓகே நான் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறேன், பட் எனக்கு அதுக்கு 1 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு பரவாயில்ல நம்ம பொண்ணுங்களுக்காக நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பொண்ணுங்களுக்காக 1 கோடி ரூபா தரேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இறந்த போன பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் விசாரிக்க நம்ம ஹீரோவும் அவர்களோட மாமாவும் சேர்ந்து கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போன இடத்துல அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறதே இவங்க தெரிஞ்சது. அதாவது அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அப்போ தான் அந்த பொண்ணை ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாரு. அந்த பொண்ணும் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் சீட்டும் கிளியர் பண்ணியிருப்பான். இப்போ இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ வேறு வழி இல்லை, இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா பொண்ணாக இருக்குது, பட் இவங்க கொண்டிருக்காங்க, பொண்ணுக்கு நம்ம நியாயம் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணிவண்ணனை மீட் பண்ணி பேச போகிறாரு. பட் மணிவண்ணனை இவர் ஆப்போசிட் வைக்கிற அப்படிங்கிறனால இவரை சரியாக பேசாமல் இவரை திட்டி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு காலேஜுக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுங்க. காலேஜ் போன முதல் நாளே அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் இந்த பொண்ணை ரொம்பவும் டீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ கோவப்பட்ட மணிவண்ணன் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் திட்டிட்டு இவங்க பொண்ணுக்கிட்டே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் இதில் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ்மேன் சொன்னார்ல, அவரோட பொண்ணு என்ன சொன்னால், என் தம்பிக்கு தான் இந்த மெடிக்கல் சீட்டை முடிவு பண்ணினா, பட் என் தம்பி என்னன்னா மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இப்போ இவருக்கு இந்த சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லி என் தம்பிக்கு எப்படியும் அந்த சீட்டு வேணும், இவளை எப்படியோ துரத்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் இந்த பொண்ணை ரொம்பவும் டீஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் தான் இப்போ அந்த பொண்ணையும் தங்க வைக்காங்க. இதனால ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்க சேர்ந்து இந்த பொண்ணு ரொம்பவே மிரட்டியும் விடுறாங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துலவே ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டே இந்த பொண்ணுங்க என்ன எப்போ போல காலேஜ் போயிரு, இப்போ இந்த பொண்ணு நைட்டு ஹாஸ்டலில் பயன்படுத்தினால இவ ஊருக்கு போயிடுவான்னு நினைக்காங்க. பட் இந்த பொண்ணு மறுபடியும் மாடர்னாக காலேஜுக்கு திருப்பி கிளம்பி வரும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களாம் இவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மார்ச்சுக்கு ரூமுக்கு கூட்டு போய் அங்கே இருக்க ஒரு டெட் பாடியோட இவளை ரொமான்ஸ் பண்ண வச்சு பயமுறுத்தி இவளை அந்த இடத்துல மயக்கப்பட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை எழுப்பி பார்த்தா அவள் இறந்துட்டா போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற வழி இல்லைன்னு சொல்லி இவங்களே சேர்ந்து ஒரு குளத்துக்கிட்ட வெட்டி துண்டு துண்டா போட்டுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறது வக்கீலுக்கு தெரியும். உடனே வக்கீலும் இந்த பொண்ணுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த பொண்ணுக்கு பதிலாக இவர் ஆஜராவதுக்கு முன்னாடி மணிவண்ணனை பார்த்து ஒரு மன்னிப்பு கட்டி இவர் ஆஜராவார். இவருக்கு ஆப்போசிட்டா கவர்மெண்ட் லாயர் ஒருத்தர் வாதாடுவார்ல, அதாவது மணிவண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த லாயர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க மேல என்னென்ன தப்பிச்சு இந்த பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படி சாட்சியோட அவர் வந்து கோர்ட்ல நிரூபிச்சிட்டு இருக்காரு. அப்ப நிரூபிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன சொல்றா, இவர் சொன்ன சாட்சி வந்து ஃபேக் அப்படிங்கிறத சொல்றாரு. அங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் ஒருத்தன் கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து காட்டுறாங்க. கண்ணு தெரியாதுங்கிற சர்டிஃபிகேட் காட்டும்போது அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும் சார், அவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே உங்களுக்கு கண்ணு தெரியாத சர்டிஃபிகேட்டே இருக்கே, அப்படி நீங்கள் பிச்சை தானே எடுக்கீங்க அப்படின்னு வந்து, அது பொய் சொல்கிறேன் சார், ஏன்னா கண்ணு தெரியுதுன்னா யாரும் காசு போட மாட்டாங்க, அதனால தான் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இவங்க சொன்ன அந்த சாட்சி வெறும் காசுக்காக கண்ணே தெரியாது நடிக்கிறவன் இப்படி ஒரு கேஸ் இவங்க காசு கொடுத்தா இவங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற சொல்லி சாட்சி பொய்யான சாட்சி அப்படிங்கிறத இவர் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலேஜில் இவங்க ஒரு வார்டன் இருப்பாங்க தெரியுமா, அதாவது இந்த பொண்ணை ஹாஸ்டலில் தங்க வச்சாங்க, அந்த ஹாஸ்டலில் அந்த 11 பொண்ணுங்க இருந்தாங்க. இப்போ அந்த வார்டன் சொல்லி விசாரிக்கும் போது அந்த வார்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை நைட்டே அந்த பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப பயமுறுத்துறாங்க, அப்போ நான் தான் அந்த பொண்ணு பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஊருக்கு வந்து அனுப்பி வச்சேன். பட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு இப்படி வருவா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒன்று. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த இவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்டலில் இருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ரெடியாகி வரோன்னா சுமார் 7 மணி நேரம் ஆகும். ஏன்னா இந்த பொண்ணோட ஊர் அவ்வளோ லாங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போவோம் அப்படிங்கிறத நம்புற மாதிரி இல்லை. இவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு திருப்பி காலேஜுக்கே வரலை, இவங்க தான் பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸையாக அவர் காட்டுறாரு. அப்போ அந்த வார்டன்ஸ் வந்து பொய்ங்கிற மாதிரி ஆகுது. அப்புறம் பிரின்சிபலை மறுபடியும் விசாரிக்காங்க. பிரின்சிபலை விசாரிக்கும் போது இந்த 11 பொண்ணுங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த சொல்லுங்கன்னா, இந்த 11 பொண்ணுங்களும் ரொம்ப தப்பான பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க அவங்கள ஏற்கனவே ரேகிங் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும், அதனால இந்த பொண்ணுங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். பட் பெரிய இடத்து பொண்ணுங்கனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெரிய இடத்து பொண்ணுங்களாக இருக்கிறதுனால இந்த பொண்ணுங்க தப்பான பொண்ணுங்களா ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இவரும் அந்த பொண்ணுங்களை பற்றின ஒப்பீனியன் கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த கேஸும்
ஃபேக் அப்படிங்கிறது இவங்க காட்டுறாங்க. இதனால என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இருந்த எல்லா சாட்சியும் ஃபேக் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, பொண்ணோட அப்பான்னு சொல்ற மணிவண்ணன கூப்பிட்டு விசாரிப்பாரு. அப்பதான் ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, பொண்ணுக்கு உண்மையிலேயே மணிவண்ணன் அப்பாவா இருக்க மாட்டாருங்க. அதாவது நம்ம மணிவண்ணன் வந்து அந்த பொண்ண சின்ன வயசுல எடுத்து வளர்த்துருப்பாரு. மணிவண்ணன் ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்க ஒய்ஃப் இறந்தனால இவருக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இருக்கு. அப்படிங்க இருக்கும்போது அந்த பொண்ணு இவரோட பொண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டாரு. இப்போ இந்த பொண்ணுங்க மேல தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணிவண்ணன் மேல இவர் கேஸ் எடுத்திருப்பாரு. இதனால அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை உடனே வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸை நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் மணிவண்ணன் வந்து நம்ம வக்கீலை பிடிச்சி ரொம்பவே திட்டிடுவோம். வக்கீல் என்ன சொல்லுவாங்க, தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படுவாங்க, சட்டத்துப்படி நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்போ நம்ம விசி என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோவோட அக்காட்ட ஏன் இவன் இப்போ அந்த பொண்ணுங்களை காப்பாற்றலாம், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவர் தப்பு பண்ண ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளே வந்து பிடிச்சி போட்டுருப்பாரு. பட் அவன் என்ன பண்ணுவேன்னா, மேல்கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி திருப்பி கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை உங்கள் அப்பா கிட்ட வந்து காட்டுவான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவாரா, உனக்கு தான் நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன், எப்படி நீ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னோடனே நான் மேல்கோர்ட்டில் முறையிட்டு வாங்கி ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு சரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்லுவேன், இனிமேலாவது தப்பு பண்ணாமல் நல்லபடியாக வாழ அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவன் ஆளுங்களோட வந்திருப்பான். அங்கேருந்து அருவாள் எடுத்து அவங்க அப்பாவை அங்கே வச்சு தண்டு துண்டாக வெட்டி போட்டுருவான். இதனால பயந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, கோர்ட்டில் என்னதான் நம்ம கேஸை போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம், மேல்கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க. அதனால இவரே கோர்ட்லேருந்து அவங்கள ரிலீஸில் வெளியே எடுத்து இவரே அவங்கள கொண்டுடுவார். இந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அந்த 11 பொண்ணுங்களையும் பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றின உண்மையான டீட்டெயில்ஸ் போகும். அதாவது வார்டன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வார்டனை வந்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வச்சு மறிப்பார். மறுக்கு என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ உண்மையை சொல்லு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு உண்மையான ஃப்ளாஷ்பேக் தெரியும். இந்த காலேஜோட பிரின்சிபல் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சீட்டு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாரு. பட் இந்த பொண்ணு பெரிய மார்க் எடுத்ததுனால இந்த பொண்ணுக்கு இந்த சீட்டு கிடச்சிரும். இதனால இப்போ எப்படி இந்த பொண்ணை வெளியே அனுப்பலாம்னு நினைக்கும் போது தான் இந்த 11 பொண்ணுங்க இந்த பொண்ணுகிட்ட டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணை மறுபடியும் அந்த பொண்ணோட ஹாஸ்டலே வீம்புக்குள்ளே சேர்த்துடுவார். சேர்த்துட்டுனா மறுபடியும் இந்த பொண்ணு எப்படி நைட்டு மிரட்டுவாங்க, இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போயிருன்னு நினச்சா இந்த பொண்ணு போகாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, இது எப்படி விட்டு போக முடியும்னு நினைக்கிற இடத்துனால இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணை மிரட்டுவார். பட் அந்த பொண்ணு என்னதான் மிரட்டாலும் போக மாட்டேன், எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம வக்கீல் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இவ போக மாட்டா, அது பதிலாக நம்ம இவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த வக்கீலும் அந்த பிரின்சிபலும் சேர்ந்து கெடுத்து அந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டுடுவார். கொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த பொண்ணோட கேஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு வக்கீல் கேட்கும்போது வக்கீல் அப்போ என்ன சொல்லுவார்னா, நீ கவலைப்படா, நம்ம ஒரு சீட்டு காசு கட்ட இப்போ நமக்கு 11 சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த காலேஜ் பொண்ணுங்க டீச் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணுங்க தான் அவளை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பொண்ணுங்களை உள்ளே தூக்கி போட்டலாம். இதனால் நமக்கு 12 சீட்டு ஃப்ரீ ஆகிடும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை பண்ணி இந்த பொண்ணோட கேஸை அந்த தப்பே பண்ணாத அந்த 11 பொண்ணுங்க மேலே போட்டுப்பாங்க. அந்த பொண்ணுங்க வெறும் டீச் மட்டும் தான் பண்ணுவோம். பட் இவங்க தான் அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த கேஸை வந்து இவங்க மேலே மாற்ற பார்த்துப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த வார்டன் வந்து இவங்க கிட்ட சொன்னதுனால வார்டனே ஹீரோனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் வந்து அவனோட வீட்டில் இருப்பான். அப்போ அவனோட வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு அந்த வக்கீல் எங்கே இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அந்த பிரின்சிபலே அதே இடத்துல கொண்டுட்டு வக்கீல் காட்டுக்குள்ள ஒரு எஸ்ஆர் கிளாஸ் ஜம்முக்கும் சரக்கடித்து கொண்டாடிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கும் போயிட்டு வக்கீலையும் கொண்டுட்டு நம்ம மணிவண்ணனை பார்க்க போகும்போது மணிவண்ணன்ட்ட உங்கள் பொண்ணுக்கு நியாயமான கிடைக்கும் எல்லாம் கிடைச்சிருன்னு சொன்னா அப்போ தான் மணிவண்ணனும் சந்தோஷப்படுவார். ஏன்னா மணிவண்ணன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா, சொன்ன உடனே உங்களை மாதிரி அவங்களாம் நல்லது நடக்க அப்படின்னு சொன்னோடனே சரியா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல கிளம்புறோம். அப்போ நம்ம ஹீரோவை நம்ம ரகுவரன் மீட் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் மாட்ட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இந்த படத்தோட கதையும் முடிப்பாங்க.